கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ஆபகுக் 3 அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத பகுதி முன்பதாக 17, 18 இந்த வசனத்தோடு கூட நாம் கூடுதலாய் படித்திருக்கிறோம். அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், வயல்கள், இவைகளெல்லாம் நமக்கு தேவன் அன்றாடம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஆட்டு மந்தை, தொழுவம், மாடு, தொழுவத்திலே மாடு, இவைகளெல்லாம் நம்முடைய தொழில் சம்பந்தப்பட்ட பிரியமானவர்களே ஆசீர்வாதங்கள். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டாலும் 18வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன்? அவர் என்னை பலப்படுத்துவார், என் கால்களை மான்களைப் போலாக்குவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் நம்ம கைகளின் பிரயாசங்களிலும் அவருடைய ஒத்தாசை, அவருடைய உதவி நமக்கு பலனாய் நடத்துதலாய் இருக்கும்போது, பிரியமானவர்களே, அவர் நம்முடைய கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகிறார் என்றால், எவ்வளவோ வரக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், இவையெல்லாம் நாம் ஃபேஸ் பண்ணி, அது உயரமான மலையாக இருந்தாலும் பள்ளத்தாக்குகளாக இருந்தாலும் அவை எல்லாவற்றின் மேலும் ஏறி நடக்க, ஜெயம் எடுக்க, அந்த சூழ்நிலைகளெல்லாம் பிரியமானவர்களை சந்திக்க நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்றும் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்றும் பார்க்கிறோம். அவர் என் பலன் என்றால், பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் வேண்டியதான பலன், தைரியம், உற்சாகம், இவையெல்லாம் அவரே எனக்கு ஊற்றாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காணக்கூடாத சேனையின் திரள் என்னை சுற்றிலும் பாதுகாப்பாக அவர் வைத்திருக்கிறார் என்றும் பிரியமானவர்களே நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆவிக்குரிய பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, ஊழியத்திலே மற்றும் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே, படிப்பு கடுத்த காரியங்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிறைத்து நமக்கு விரோதமாய் எதிர்கொண்டு வருகிற சகலவற்றையும் நாம் மேற்கொள்ள அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். அடுத்து, கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகிறார் என்றால், பிரியமானவர்களே, மான்களுடைய கால்கள் எப்பேற்பட்ட உயரம், தாழ்வு என்று இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அது கால்கள் பலன் உண்டு. ஆதலால் அவைகள் விழுந்து போவதில்லை. உயரமான இடங்களிலே சென்று தங்களுக்கு வேண்டிய நல்ல மேய்ச்சல்களை எல்லா விதமான சவால்கள் மத்தியிலும் அவைகள் அடைகிறது. அதே நேரத்திலே அங்கே அவைகளுக்கு பாதுகாப்பும் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக மான்களின் கால்களைப் போல நம்முடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது நிதானமாக, உறுதியாக, அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அது பூரண பலன் உடையதாக, இன்னும் எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலையிலும் நாம் உறுதியாய் நிற்கவும் ஆண்டவர் மான்களின் கால்களைப் போல நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். உயரமான ஸ்தலங்களிலே என்னுடைய கால்களை அவர் நிற்க பண்ணுகிறார் என்று நடக்க பண்ணுவார் என்பது பிரியமானவர்களே, எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், எனக்கு வெற்றியை அருளுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் மேலும் மேலும் உயரமான இடங்களிலும், சவால் நிறைந்த சூழ்நிலைகளிலும், பலவீனமான சூழ்நிலைகளிலும், கஷ்டமான சூழ்நிலைகளிலும் முடிவிலே சமாதானத்தையும் பிரியமானவர்களே ஜெயத்தையும் நமக்கு அருள்கிறவராக இருக்கிறார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். அது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், சரீர பிரகாரமாக, குடும்ப பிரகாரமாக, நம்முடைய வேலை கிடைத்த ஸ்தலங்களிலே நம்முடைய கால்களை, நம்முடைய பாதங்களை அவர் உறுதிப்படுத்துகிறார், நிலை நிற்க செய்கிறார்
எல்லா விதமான சவால்களையும் பொறுப்புகளையும் பிரியமானவர்களே நாம் எல்லா விதத்திலும் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதங்களின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, 18ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்களிலே, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறபடினால் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களிலே எனக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான உயர் ஸ்தானத்திலே என்னை நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை 34 பார்ப்போம் என்று சொன்னால், என் கைகளை எல்லாவிதமான யுத்தத்திலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாக என்னை பழக்குவிக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார் என்று அங்கே நான் பார்க்கிறோம். கழுகு நமக்கு வேண்டிய பலனை சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே கொடுக்கிறார். யாருக்கு? காத்திருக்கிறவர்களுக்கு, செபிக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, வேதத்திலே அவருடைய வாக்கு தத்தங்களை நாடுகிறவர்களுக்கு, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தலுடைய புண்ணியங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும்படியாகவும், ஓடினாலும் இளைப்படையாது, நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு என்று அங்கே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. 13 பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். மலையிலே பிரியமானவர்கள் உயர்தலங்களிலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அடைய ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறார் என்று இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னார், கர்த்தர் எனக்கு வெளிச்சம், ரட்சிப்பு, ஆதலால் நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனுடைய பலன், என்னுடைய ஆத்துமாவுக்கு பலனாய் இருக்கிறார், என் ஆவிக்கு அவர் பலனாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஏசாயா பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். எந்த ஆபத்தை கண்டும் நாம் சோர்ந்து போக கலங்க வேண்டியது இல்லை. நமக்கு ஏற்ற துணையாய், தப்புவிக்கிற துணையாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 26வது வசனம், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது அல்லது தொய்ந்து போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, வியாதி விக்கனங்களிலே, பலவீனங்களிலே நம்முடைய மாம்சம், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும்போது கர்த்தர் நமக்கு பங்காய், கண்மலையாய், நம்மை உறுதிப்படுத்துகிற பலனாய் இருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களினால், நன்மைகளினால் ஆண்டவர் நம்மை நிரப்ப பிரியமானவர்களே, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போகும்போது, கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாக உயர்த்தினது போல பிரியமானவர்களே, தேவன் எல்லா விதத்திலும் நம்மை எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், கிருபைகளுக்கும், நன்மைகளுக்கும் உயர்த்த ஆண்டவரால் கூடும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் இந்த ஜெபத்திலே, இந்த தியானத்திலே
கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எல்லா சவால்களையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாடு உபத்திரவங்களையும் ஆண்டவரை கடந்து ஆண்டவரே எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கதான உச்சிதமான ஆண்டவரே தேனினாலும் ஆண்டவரே நன்மையினாலும் எங்களை போஷிக்கும்படி எங்களை வழிநடத்தும்படி யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் எங்களை நிரப்பும்படி உம்முடைய பாதத்திலே நன்றியோடு கூட வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.